திருவள்ளுவர் என்றோ சொன்னது. 11 கடமை செய்ய முடியும் என்றால் தான் நீ திருமணமே பண்ண வேணும் என்று விட்டார் திருவள்ளுவர். அப்படி இல்லாட்டி கல்யாணம் பண்ணாதே என்று விட்டார். என்ன 11 கடமை என்று கேட்ட பொழுது அவரே சொல்லு, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துறை. வானப்பிரஸ்தன், துறவி, சன்னியாசி என்கின்ற 3 பேரையும் ஒரு இல்வாழ்வான் காப்பாற்ற வேண்டும். இது முதல் கடமை 3. அதுக்கு பிறகு சொன்னார், துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் கடமை துணை. காப்பாற்றப்பட வேண்டியவர்களாலே காப்பாற்றப்படாமல் துரத்தப்பட்ட அனாதைகளாக இருக்கிறார்களே அவர்கள் தான் துறந்தவர்கள். அவரை காப்பாற்று. ஒரு வழியும் இல்லாமல் அனாதையாக ஒருவன் இருக்கிறார் என்றால் உடனே நீ அவனை பராமரிக்க வேண்டும். தூவாதார் என்றால் வறுமைப்பட்டவர்கள், அவரை பராமரிக்க வேண்டும். யார் என்று தெரியாமல் உங்கள் ஊருக்குள்ளே வந்து உங்கள் வீதியிலே ஒருவன் இறந்து போய்விட்டால் அவனுக்குரிய ஈமைக்கிரியைகள் முழுவதையும் செய்ய வேண்டியது அந்த ஊர் இல்வாழ்வாளுடைய கடமை என்கிறார் திருவள்ளுவர். அதை விட தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5 கடமை, மொத்தம் 11 கடமை செய்தால்தான் இல்வாழ்க்கை. தர்மம் சாகாத